நண்பர்களே, இன்று அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி லண்டனில் இப்பொழுது நேரம் பிற்பகல் 2:45. காசாவில் யுத்த நிறுத்தம் வந்துவிட்டது. மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்ந்திருக்கின்றார்கள். ஆனால் இஸ்ரேலிய படைகள் இன்னும் பின்வாங்கவில்லை. இதுதான் இங்க உள்ள மிக பெரிய சிக்கல். ஒவ்வொருவரும் தங்களுக்கான கிரெடிட்டை யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ட்ரம்ப் சொல்கின்றார், நான் தான் யுத்த நிறுத்தத்தை கொண்டு வந்தேன் என்று. நெதன்யாகு தனக்கு இதில் ஏதாவது பிரயோசனம் இருக்கிறதா என்று பார்த்து கொண்டிருக்கின்றார். உலக நாடுகள் தற்பொழுது அதை வரவேற்றிருக்கின்றன. ஆனால் இங்கிருந்துதான் ஆரம்பிக்க வேண்டி இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் குறைந்தது 10 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 49 பேர் காயமடைந்துள்ளதாகவும் காசா சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேலிய தாக்குதல்களின் இடிபாடுகளில் இருந்து ஒரு முஸ்லிம் உடல் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அது தெரிவிக்கிறது. காசா சுகாதார அமைச்சகம் சொல்கிறது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சமூக ஊடகங்களில் ஒரு பதிவிலே திருப்பு முனையாக யுத்த நிறுத்தம் வந்துவிட்டது என்று அறிவிக்கிறார். இஸ்ரேலும் ஹமாஸும் காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் கட்டத்தை ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆகவே இது வரவேற்கத்தக்க ஒரு விடயம்தான். அந்த மக்கள் பட்ட இன்னல்களுக்கு ஒரு முடிவு வந்து விட்டதாக தெரிவிக்கலாமா என்றால் ஆம் என்றும் சொல்ல முடியாமல் இருக்கிறது, இல்லை என்றும் சொல்ல முடியாமல் இருக்கிறது. காரணம் என்னவெனில் இஸ்ரேல் படைகள் பின்வாங்கினால்தான் இதை ஒரு முழுமையான யுத்த நிறுத்தம் என்று சொல்லக்கூடியதாக இருக்கும். மீண்டும் இஸ்ரேல் தாக்குமா என்றால் தாக்குமா தாக்காதா என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. இப்ப என்ன சைன் பண்ணி இருக்கிறார்கள் என்று கூட இன்னும் வெளியில தெரியல. ஆனால் ஹமாஸும் இஸ்ரேலும் யுத்த நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டதாகவே ட்ரம்ப் சொல்லிக் கொண்டிருக்கின்றார். போர் நிறுத்த பேச்சுவார்த்தைகளில் முக்கிய மத்தியஸ்தரான கட்டார் இந்த முன்னேற்றத்தை உறுதிப்படுத்தி இருக்கிறது. போர் நிறுத்த திட்டத்தின் முதல் கட்டத்தின் அனைத்து விதிகள் மற்றும் செயல்படுத்தல் வழிமுறைகள் குறித்து ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக கட்டார் சொல்கிறது. காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருதல், ஆக்கிரமிப்பில் இருந்து விலகுதல், ராணுவம் விலகுதல் மற்றும் உதவிகளை வழங்குதல் மற்றும் கைதிகள் பரிமாற்றம் ஆகியவற்றை நிர்ணயிக்கின்ற ஒரு ஒப்பந்தத்தை முடித்துள்ளதாக ஹமாஸ் ஒரு பொது அறிக்கையிலே தெரிவித்திருக்கிறது. அதை நான் திரும்ப சொல்றேன். காசா மீதான போரை முடிவுக்கு கொண்டு வருதல், இஸ்ரேல் ராணுவம் அதிலிருந்து காசாவிலிருந்து விலகுதல், உதவிகளை அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் மற்றும் கைதிகள் பரிமாற்றம். இந்த 4 விஷயம்தான் இப்பொழுது ஹமாஸ் ஒரு பொது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அங்கீகரிக்க வியாழக்கிழமை தனது அரசாங்கத்தை கூட்டுவதாக இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கூறினார். இன்னும் ஒரு அறிக்கையில் அவர் சொன்னார் இஸ்ரேலுக்கு ஒரு சிறந்த நாள் என்று சொன்னார். ஏனெனில் அங்குள்ள பணைய கைதிகளை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று அந்த மக்கள் தொடர்ச்சியாக பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு அறிவுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள், நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மக்கள், அதாவது இஸ்ரேல் மக்கள் கூட இப்பொழுது கொண்டாடி கொண்டிருக்கின்றார்கள். ஏனெனில் தங்களுடைய உறவினர்கள் வெளியில் வருவார்கள் என்று. அக்டோபர் 2023 முதல் காசா மீதான இஸ்ரேலின் போரிலே குறைந்தது 67,194 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். 1,69,890 பேர் காயமடைந்திருக்கிறார்கள். காசாவிலே அழிக்கப்பட்ட கட்டிடங்களின் இடிபாடுகளுக்கு அடியிலே ஆயிரக்கணக்கானோர் புதைந்துள்ளதாக நம்பப்படுகிறது. அக்டோபர் 7, 2023 நடந்த தாக்குதல்களின் பொழுது இஸ்ரேலில் மொத்தம் 1,139 பேர் கொல்லப்பட்டார்கள், யூதர்கள், மற்றும் 200 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். பாலஸ்தீனத்திற்கான யுனிசெஃப் தகவல் தொடர்பு நிபுணர் ரோசாலியா பொலன் தெரிவிக்கும் பொழுது போர் நிறுத்தம் பற்றிய செய்தி மிகவும் தேவையானது, நம்பிக்கை மற்றும் நிவாரணத்தை கொண்டு வருகிறது. ஆனால் மனிதாபிமான பொருட்களின் வருகை உடனடியாக ஒருங்கிணைக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகின்றார். 2 வருட இடைவிடாத போருக்கு பின்னர் காசா பகுதியில் தேவைகள் அதிகமாக இருக்கின்றன, தீவிர இழப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன, தேவைகள் மிகப்பெரியவை. எனவே அதிகமான தேவைகள் உள்ளே வர வேண்டும், வணிக பொருட்கள் வர வேண்டும், உயிர்காக்கும் பொருட்கள் வர வேண்டும், மெடிசின் வர வேண்டும், தண்ணீர் வர வேண்டும் என்று அவர் அல் ஜசீராவிடம் தெரிவித்திருக்கின்றார். யுனிசெஃபில் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டை கண்காணித்து வருகின்றோம் என்று அவர் யுனிசெஃப் தெரிவிக்கிறது. மேலும் 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளிடையே மிகவும் ஊட்டச்சத்து குறைபாடு அதிகரித்திருப்பதை கண்டிருக்கின்றோம் என்று யுனிசெஃப் சொல்கிறது. இந்த குழந்தைகளுக்கு மருத்துவ பொருட்கள், ஊட்டச்சத்து பொருட்கள், குடும்பங்களுக்கான உணவு ஆகியவற்றை உடனடியாக வழங்க வேண்டும், அவர்களால் காத்திருக்க முடியாது என்று யுனிசெஃபை சேர்ந்த பொலன் குறிப்பிடுகின்றார். உதவி பொருட்கள் வழங்குவது அந்த பகுதியில் உயிர்களை காப்பாற்றுவதில் முக்கியமானது என்று அவர் சொல்கின்றார். யுனிசெஃபை பொறுத்தவரை தங்கள் நிறுவனம் மட்டும் 1300க்கும் மேற்பட்ட லோரிகளில் உயிர்காக்கும் பொருட்களை நிரப்பி வைத்திருக்கிறது. அனுமதித்தவுடன் உள்ளே செல்ல முடியும் என்று அவர் குறிப்பிடுகின்றார்.
போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை இஸ்ரேல் தாருக்கு மாறாக சொல்கிறது என்று ஹமாஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஹமாஸ் செய்தி தொடர்பாளர் ஹாசம் தெரிவிக்கும் பொழுது அல் ஜசீரா அரபியிலே சொல்லும் பொழுது, எங்கள் சகாக்களிடம் இஸ்ரேல் தேதிகளிட்ட பட்டியல்கள் மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட சில நடைமுறைகள் மற்றும் நடவடிக்கைகள் தொடர்பாக எதுவையும் தரவில்லை என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இஸ்ரேல் சில விஷயங்களை கையாள தொடங்கியுள்ளதாக அவர் கூறுகின்றார். விஷயங்களை கட்டுப்படுத்துபவர் தான், அவற்றை நகர்த்துபவர் மற்றும் நிர்வகிப்பவர் அவர்தான் என்பதை மக்களுக்கு காட்ட நெதன்யாகு மீண்டும் மீண்டும் இதை செய்து கொண்டிருக்கின்றார். தான் இந்த விஷயத்தை கையாளுகின்றார் என்று உலகுக்கு காட்ட நெதன்யாகு விரும்புகின்றார் என்று ஹமாஸ் சொல்கிறது. ஆக்கிரமிப்பு ஒப்புக்கொள்ளப்பட்டதை நிறைவேற்றவும் அதை தள்ளி போட அனுமதிக்காமல் இருக்கவும் மத்தியஸ்தர்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அவர்களோடு தொடர்பில் இருக்கிறோம் என்று ஹமாஸ் சொல்கிறது. இந்த நாள் நண்பகலில் போர் நிறுத்தம் குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஆனால் உள் பரிசீலனைகளுக்காக இந்த ராணுவம் வெளியேறுகின்ற விஷயத்தை வேறு தேதிகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் என ஹமாஸ் சொல்கிறது. ஆக்கிரமிப்பு, அதாவது ராணுவம் ஒப்புக்கொள்ளப்பட்டதை கடைபிடிக்க வேண்டும் என்று தொடர்ந்து கூறி வருகின்றோம் என்று ஹமாஸ் சொல்கின்றது. மத்தியஸ்தர்கள் இதனை கண்காணிக்க வேண்டும் என்றும் ஹமாஸ் சொல்கிறது. நேற்று மாலை 6 மணிக்கு நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தம் அங்கீகரிக்கப்பட்ட பின்னரே நடைமுறைக்கு வரும் என்று நெதன்யாகு அலுவலகம் அறிவித்திருக்கிறது. பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் அமைப்பின் UNRWA தலைவரான பிலிப் லாசரணி சொல்லும் பொழுது, போர் நிறுத்த ஒப்பந்தம் மிகப்பெரிய நிவாரணம் என்று சொல்லியிருக்கிறார். அந்த நிறுவனம் சொல்கிறது, உணவு, மருந்துகள், அடிப்படை பொருட்களை விநியோகிக்க தயாராக வைத்திருப்பதாக மீண்டும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அவர்களின் வேதனையான மக்களின் சோதனைக்கு பிறகு பணைய கைதிகள் மற்றும் பாலஸ்தீன கைதிகள் இறுதியாக அவர்களின் குடும்பங்களோடு இணைவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று பிலிப் லாசரணி எழுதியிருக்கின்றார். வரவிருக்கும் 3 மாதங்களுக்கு முழு மக்களுக்கும் தேவையான உணவு வழங்க தங்களிடம் போதுமான அளவு இருக்கிறது. சுகாதாரம் மற்றும் கல்வி போன்ற அடிப்படை சேவைகளை வழங்குவது உட்பட இந்த ஒப்பந்தத்தை செயல்படுத்துவதற்கு காசாவில் தங்கள் குழுக்கள் முக்கியமானவை தயாராக இருக்கின்றன என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த ஒப்பந்தம் முக்கியமான ஒரு விஷயம். யமனின் ஹவுதி போராளிகள் செங்கடலில் வணிக கப்பல் போக்குவரத்து மீதான தாக்குதலை நிறுத்தக்கூடும் என்று நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்ப உலக வர்த்தகர்களின் சிந்தனை முழுக்க அந்த கடல் எல்லைக்குள்ளதான் இருக்கிறது. எவ்வாறாவது ஹவுதிகள் செங்கடலில் வணிக கப்பல் போக்குவரத்து மீதான தாக்குதல் செய்யாமல் இருக்க வேண்டும், அப்பதான் தங்களுக்கு வருமானம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்துல நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே யுத்த நிறுத்தம் வர வேண்டும். அது அமெரிக்காவுக்கும் முக்கியமான பிரச்சனை, பொருட்கள் வராமல். இங்கே ஐரோப்பாவுக்கும் யூகேக்கும் முக்கியமான பிரச்சனை, பொருட்கள் வராமல் பொருட்களுடைய விலை அதிகரித்துக் கொண்டே போகிறது. 2023ஆம் ஆண்டின் பிற்பகுதியில் கப்பல் ஏற்றுமதி செய்பவர்களை ஆப்பிரிக்காவின் தெற்கே வேறு பாதைக்கு மாற்ற வேண்டிய கட்டாயத்தில் கப்பல் கம்பெனிகள் நிர்பந்திக்கப்பட்டன. தற்பொழுது ஓரளவு ஒரு விடிவு கிடைக்கும் என்று கப்பல் கம்பெனிகளும் நினைக்கிறார்கள். டெனிஷ் கப்பல் நிறுவனத்தின் பங்குகள் 2% சரிந்திருக்கின்றன. ஜூலை 8ஆம் தேதிக்கு பிறகு மிக குறைந்த அளவை இது எட்டியிருக்கிறது. நீண்ட கால மற்றும் சாத்தியமான பாதுகாப்பு தீர்வு நிறுவப்பட்ட பின்னரே செங்கடல் வழியாக கப்பல் வரும். ஏனெனில் ஹவுதிகள் இதனை ஒரு அபாயமற்ற பகுதியாக மாற்ற வேண்டும். அவர்கள் தான் இதற்கு முடிவெடுக்க வேண்டும். பாபல் மந்தேப் ஜலசந்தி பகுதியில் பாதுகாப்பு அபாயங்களும் இருக்கின்றன. காசாவில் உள்ள மோதலுக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கிறது. இருப்பினும் காசாவில் ஏற்படும் முன்னேற்றம் செங்கடலின் நிலைமையை எவ்வாறு மதிப்பிடுவது என்பது இன்னும் முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது என்று கப்பல் கம்பெனிகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. நீண்ட கால அமைதி இருந்தால்தான் கப்பல் போக்குவரத்து சரிவரும் என்று அவர்கள் யோசிக்கின்றார்கள். பாலஸ்தீனியர்களுக்கு சண்டை மற்றும் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் நிறுத்தப்படுவது ஒரு உண்மையான வாய்ப்பையும் மகிழ்ச்சியையும் நிவாரணத்துக்கான வாய்ப்பையும் தரும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். இப்போதைக்கு போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வருவதை காணவும், காசாவில் இருந்து இஸ்ரேலியர்கள், அதாவது படைகள் முழுமையாக வெளியேறுவதை காணவும் மக்கள் இன்னும் காத்திருக்கின்றார்கள். இன்னும் இஸ்ரேலிய படைகள் அங்கிருக்கின்றன. இடைக்கிட துப்பாக்கி சூடுகள் நடத்தி கொண்டிருக்கின்றன. இஸ்ரேலிய அரசாங்கம் தங்கள் தரப்பிலிருந்து போர் நிறுத்தத்தை அங்கீகரித்தவுடன் பின்வாங்குவதாக இஸ்ரேலிய படைகள் தற்பொழுது தயாரிப்புகளை மேற்கொண்டு வருகின்றன என்ற செய்திகளும் காசாவில் இருந்து கிடைக்கின்றன. இப்போதைக்கு இஸ்ரேலிய படைகள் நகர்ப்புற மையங்களில் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டுதான் அவர்களால் பின்வாங்க முடியும். இன்னும் நெதன்யாகு இந்த படைகளை பின்வாங்குவதற்கு உத்தரவிடவில்லை என்பதுதான் தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலை. ஆகவே போர் நிறுத்தம் ஒரு முக்கியமான விஷயம். அவர்களுக்கான வாழ்வாதாரம்
அவர்களுக்கான இனி வீடுகளை கட்ட வேண்டும். பில்லியன் கணக்கான பவுண்ட்ஸ்கள் வேண்டும் அந்த வீடுகளை கட்டுவதற்கு. சுகாதார மையங்களை கட்டுவ எல்லா ஹாஸ்பிட்டல்களும் பள்ளிக்கூடங்களும் அடித்து நொறுக்கி விட்டார்கள். ஆகவே இதனுடைய அடுத்த கட்டம் என்ன? ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போட வேண்டும். அதற்கு பிறகுதான் முழுமையான பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறது, ஆனால் முன்னேற்றகரமாக வரும் போல தெரிகிறது. எனவே மேலும் தகவல்கள் வரும் பொழுது நான் உங்களுக்கு தருகின்றேன். நன்றி நண்பர்.